ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொள்ளு வச்சு ஒரு கொள்ளு ரெசிபி தான் செய்ய போகிறோம். இளைச்சவனுக்கு எல்லை கொடு, கொளுத்தவனுக்கு கொல்லை கொடுன்ற ஒரு பழமொழியே இருக்குது. கொள்ளு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரத்தத்தில் இருக்கிற கொழுப்பை கரைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த கொள்ளை வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு ஏதாவது ஒரு வகையில் எடுத்துக்கணும். கொள்ளு ரசமாக செஞ்சு சாப்பிட்லாம், கொள்ளு கடைசல், கொள்ளு துவையல், இந்த மாதிரி கொள்ளு பருப்பை வேக வச்சு அந்த தண்ணியை மட்டும் குடிச்சா கூட ரொம்பவே வெயிட் லாஸ்க்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொங்கு நாட்டோட ஸ்பெஷலான கொள்ளு கடைசலும் அந்த வேக வச்ச தண்ணியை வச்சுட்டு அது ஒரு ரசமாக தான் செய்ய போகிறேன். வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெஷரிங் கப்பில் ஒரு கப்பு வந்துட்டு கொள்ளு எடுத்துருக்கிறேன். இந்த கொள்ளில் கொஞ்சம் டஸ்ட் இருக்குன்றதுனால நல்லா தண்ணி ஊற்றி 2-3 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கிறணும். நீங்கள் வந்துட்டு ஓவர் நைட்டு அந்த கொள்ளை வந்துட்டு ஊற வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு செஞ்சிங்கனாலும் கொள்ளு வந்துட்டு சீக்கிரமாக வெந்துடும். நான் வந்துட்டு மதியம் லஞ்சு செய்கிறதுக்கு காலையில் வந்துட்டு அந்த கொள்ளு வந்துட்டு ஊற வச்சுருக்கிறேன். கொள்ளு ரசத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். 2 பழுத்த நாட்டு தக்காளி வந்துட்டு எடுத்திருக்கிறேன். இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சிடணும். அளவான தண்ணி ஊற்றினா போதும். ஏன்னா நம்ம கொள்ளு வேக வச்ச அந்த தண்ணியும் இந்த ரசத்துக்கு மிக்ஸ் பண்ணுறதுனால தண்ணி வந்துட்டு அளவாக தான் எடுத்துக்கணும். இப்போ ஊறின அந்த கொள்ளில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு நல்லா தாராளமாக தண்ணி ஊற்றிக்கணும். ஏன்னா இந்த தண்ணி வச்சு தான் நம்ம ரசத்தை வந்து செய்ய போகிறதுனால தேவையான அளவுக்கு வந்துட்டு தண்ணி வந்துட்டு ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு ஒரு குக்கரில் வந்துட்டு போட்டு அதை வந்துட்டு நல்லா ஒரு 5-6 விசில் வேகிற அளவுக்கு நல்லா விசில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இந்த கொள்ளு நல்லா வேகிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம கொள்ளு தொக்கு செய்கிறதுக்கான ஒரு தாளிப்பு தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் நல்லா 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கணும். விட்ட பிறகு கடுகு உளுந்தை போட்டு அதுவும் நல்லா வெடித்ததுக்கப்புறம் நல்லா ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை வந்துட்டு போட்டுக்கணும். கருவேப்பிலை வந்துட்டு எவ்வளோ சேர்க்குறோமோ அந்தளவுக்கு ஃப்ளேவர் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த கருவேப்பிலையும் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆன பிறகு 2 பச்சை மிளகா அதையும் போட்டுக்கணும். அதுவுமே நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 6 சின்ன வெங்காயமும் நல்லா ஒரு பெரிய சைஸு பூண்டையும் நல்லா சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிறணும். பூண்டும் சின்ன வெங்காயமும் இந்த தொக்குக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் அதையும் நல்லாவே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறணும். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா இந்த தொக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி எடுத்துக்கணும். உப்பு போடுறப்ப கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கிடும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கையளவுக்கு வரமல்லி, அந்த வரமல்லியையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த வரமல்லி வந்துட்டு சேர்க்குறப்ப தான் இந்த தொக்கோட ஃப்ளேவர் வந்து இன்னும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். கோயம்புத்தூர்ல எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கொள்ளு வந்துட்டு இந்த மாதிரி மல்லி போட்டு தான் செய்வாங்க. நீங்கள் ஒரு டைம் வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், எவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும்ன்ட்டு. அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தையும் சேர்த்து நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். அதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு நல்ல பெரிய சைஸு ஒரே ஒரு தக்காளி வந்துட்டு நான் எடுத்துருக்கேன். சின்ன தக்காளியாக இருந்தால் 2 எடுத்துக்கிறணும். இதையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கிறணும். இதெல்லாமே நல்லா வதங்கிறதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சுருந்த புளியையும் தக்காளியையும் பார்த்திங்கன்னா நல்லா கையிலேயே மசிச்சு எடுத்துக்கிறணும். ரசத்துக்கு வந்துட்டு கையிலே மசிச்சுக்கிறப்ப தான் அதோட ஃப்ளேவர் வந்துட்டு இன்னும் நல்லாயிருக்கும். மிக்சிலெலாம் யூஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. அதனால் கையிலேயே நல்லா கரைச்சி எடுத்துக்கிறணும். ஒரு மிக்ஸி ஜாரில் பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் மிளகு, இது 2யுமே நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கிறணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கையளவுக்கு கருவேப்பிலை சேர்த்தா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பூண்டு ஒரு கையளவுக்கு, காரத்துக்கு ஒரு சின்ன சைஸ் பச்சை மிளகா, இதையும் ஒரு சுற்று எடுத்து வச்சுக்கிறணும். இதை மிக்சியில் அரைக்கிறதுக்கு பதிலாக அம்மியில் 1-2 நசுக்கி போட்டிங்கன்னா ரசத்தோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். அதுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா நம்ம வதக்கி வச்சுருந்த தக்காளி, வெங்காயம், பூண்டு, அப்புறம் அந்த வரமல்லி இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. அதில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளையும் போட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிறணும். நம்ம இதில் சேர்த்துருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸும் பார்த்திங்கன்னா அந்த தொக்குக்கு இன்னுமே ரொம்ப நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த கொள்ளை வந்துட்டு அவ்வளோ யூஸ் பண்ணுறதில்ல. ஏன் அவங்க மளிகை ஜாமான் லிஸ்ட்லேயே இல்லைன்னு கூட சொல்லலாம். ஆனால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா அடிக்கடி உங்கள் மளிகை ஜாமான் லிஸ்ட்டில் சேர்த்துக்கிடுவீங்க. இப்போ நம்ம வேக வச்ச கொள்ளு பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. நல்லா பூ போல் வந்து பார்த்திங்கன்னா மசிச்சாலே தெரியும் நல்லா வெந்துருச்சு. நல்லா இந்த வெந்த கொள்ளை பார்த்திங்கன்னா அந்த தண்ணி மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிற போகிறோம். நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியும் தக்காளியும் அந்த தண்ணி கூட இந்த கொள்ளு தண்ணியையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இந்த கொள்ளு வந்துட்டு நல்லா வெந்திருக்கணும், அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்துட்டு நல்லாயிருக்கும். இந்த வெந்த கொள்ளை வந்து பார்த்திங்கன்னா இங்கே அதாவது பருப்பு மத்தையில் போட்டு கடைஞ்சா தான் நல்லாயிருக்கும். நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பிரீத்தி ஜோடியாக்கில் வந்துட்டு அந்த கடையிற கடைசல் அந்த இதில் வந்துட்டு போட்டுக்கிறேன். அதில் கொள்ளையும் நம்ம வதக்கி வச்சுருக்க எல்லாத்தையும் போட்டு அப்புறம் ஃபைனலாக ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா ஒரு 2-3 சுற்றி எடுத்தாலே போதும். அப்படி எடுத்தாலே 1-2 இதுலேயே கடைஞ்சி கொடுத்துரும்.
இது கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாம். இது ஆறுறதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ரசத்துக்கு தாளிச்சிடலாம். ரசம் தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டு கடுகு உளுந்து போட்டுறணும். இதுவுமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் காரத்துக்கு ஒரு வரமிளகா, அப்புறம் ஒரு கொஞ்சமாக கருவேப்பிலை அதையும் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா ரசத்துக்கு, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு 1/2 ஸ்பூன் வந்துட்டு மஞ்சத்தூள், அப்புறம் பெருங்காயம் நல்லா நிறையா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும். அதையும் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கணும். இதெல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வீடே கமன்னு வந்துட்டு ரசம் மணமணன்னு மணக்கும். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அதாவது புளி, தக்காளி, அந்த கொள்ளு தண்ணி இது 3ஐயும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்துட்டு இதில் வந்துட்டு ஊற்றிடணும். நம்ம தாளித்த அந்த தாளிப்பில் வந்துட்டு இது 3ஐயுமே ஊற்றிடணும். இதை ஊற்றுனதுமே நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறணும். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கிறணும். சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கட்டி வரும் இந்த ரசம். நல்லாவே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கட்டி வரும். நல்லா கட்டினதுக்கப்புறம் நம்ம ஒரு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை வந்துட்டு அது கூட சேர்ந்துக்கிறணும். அதையும் சேர்த்ததுக்கப்புறம் ஃபைனலாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் அது மேலே போட்டுறணும். போட்டதுக்கப்புறம் இன்னுமே நல்லா கட்டி வரும் கருவேப்பிலை. இந்த பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ரசம் வந்துட்டு கட்டி வரணும். இது இந்த அளவுக்கு ஆனால் கொதிக்க விடக்கூடாது. கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா இருக்காது. அதனால் வந்துட்டு நல்லா கட்டினதுமே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இப்போ ஆற வச்சுருந்த அந்த தொக்கை வந்துட்டு ஒரு 2 சுற்ற வந்துட்டு சுற்றுனீங்கனாவே அதில் வந்து நல்லா கடைஞ்சி கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் போடுறத விட ஆட்டாங்கல்லில் போட்டு இந்த கொல்லை வந்துட்டு ஆட்டி எடுப்பாங்க. அதாவது 1 2 நசுக்கி எடுப்பாங்க. அதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது கூட அப்படியே தேங்காய் எண்ணெய் ஊற்றி கூட சாப்பிடுவாங்க. நல்லாயிருக்கும். ஆனால் அந்த மாதிரி என்னால் செய்ய முடியாதுன்றதுனால நான் இந்த மாதிரி வந்துட்டு அரைச்சிக்கிறேன். மழை காலத்தில் பிடிக்கிற சளி, இருமலுக்கு கூட பார்த்திங்கன்னா இந்த கொள்ளு ரசம் வந்துட்டு நல்லாவே கேட்கும். அப்புறம் நம்ம வாய்க்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் அந்த டைமில் இந்த மாதிரி கொள்ளு ரசம் வச்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவுமே பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஃபைனலாக பார்த்திங்கன்னா கொங்கு நாட்டு ஸ்பெஷலான கொள்ளு தொக்கும் கொள்ளு ரசமும் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு மதிய லஞ்சுக்கு இந்த கொள்ளு தான். இந்த கொள்ளை வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா சுட சுட கொதிக்கிற சாதத்தோட நல்லா 2 கரண்டி கொள்ளை வந்துட்டு தாராளமாக போட்டுக்கிறணும். போட்டுட்டு நல்ல நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் இது 3ல் ஏதாவது ஒன்று ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றப்ப அதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் கோயம்புத்தூர் சைட்லலாம் பார்த்திங்கன்னா இந்த கொள்ளை வந்துட்டு நம்ம மிக்சியில் அரைச்சதுக்கு பதிலாக ஆட்டாங்கல்லில் போட்டு ஆட்டி எடுத்துருவாங்க. ஆட்டி எடுத்ததுக்கப்புறம் அந்த ஆட்டாங்கல்ல ஒட்டியிருக்கும் பார்த்திங்களா, அதோட சாதத்தையும் போட்டு பிசைஞ்சு உருண்டையாட்டம் பிசைஞ்சு சாப்பிடுவாங்க. கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி வந்துட்டு அப்படி சாப்பிட்றப்ப பார்த்திங்கன்னா அது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த கொள்ளு கடைசல், கொள்ளு ரசம் செய்கிற அன்றைக்கி பார்த்திங்கன்னா சாதம் ஒரு கைப்பிடி அளவுக்கு எச்சா தான் வைக்கணும். ஏன்னா அந்தளவுக்கு வந்துட்டு இந்த கொள்ளு எண்ணெய், தேங்காய் எண்ணெய் அந்த மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்றப்பையும் நல்லா சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் இந்த கொள்ளையும் இந்த ரசத்தையும் ஊற்றி சாப்பிட்றப்பையும் அதோட டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் சொன்ன மாதிரியே நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். நீங்களும் பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. நம்ம ஹெல்த்துக்கு பார்த்திங்கன்னா கொள்ளு பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லது. எப்பவும் ஹெல்த்தியானதை சமைச்சு சாப்பிட்டு ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.